போயும் கிடைக்கல, லெட்டர் போட்டும் கிடைக்கல, இங்க வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு சொன்னா எடுத்துக்கொள்ளலாம். ஃபுல்லான தட்ட வரும். இது வந்து ஹோம்பேஜ். நம்ம என்ன லாங்குவேஜ் என்ற தட்டிட்டு உள்ள போவோம். ஒரு மனு ஒன்று கொண்டு இருக்காவு. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சிங்களத்திலையும் 3 மொழியிலையும் நம்ம வந்து நின்று ஓட்டுறோம். பாருங்க ஐயா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னு சொல்லியும் ஐயா வந்து விடுறாங்க. வணக்கம் ஐயா, எந்த இடத்துல இருந்தீங்க? கொக்கிவில். ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. வீட்டை வரது நீங்க எத்தனை மணி தேவை முடிவு நிக்கீங்க? நிக்கீங்க விடுறாங்க இல்லையா உங்களை? என்ன சொன்னாங்க? என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். எம்என்எஃப்ல அப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் மட்டக்களப்பு பொது நூலகத்துக்கு முன்னாடியாக நின்று கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு தெரியும் பார்க்கக்கூடிய அந்த வியூ. முதலாவதாக இந்த நூலகத்தை வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து சுற்றி காட்ட போகின்றோம். என்னென்னு சொன்னால் நூலகம் வந்து முக்கியமான ஒரு விடயம். அப்போ அந்த வகையில் அனைத்து மாணவர்களும் அனைத்து நம்மளுடைய மக்களும் வந்து இங்கே வந்து அவங்களுடைய அறிவை வந்து வளர்த்து கொள்ளணும். அதோட நம்முடைய முக்கியமாக வந்து நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வந்து வந்திருக்கின்றாங்க. அந்த மீட்டிங் வந்து போய்கொண்டிருக்குது பக்கத்துலேயே வந்து பெபார் மைதானத்தில். அப்போ அந்த வகையில் நாங்கள் அந்த இடத்துக்கு போக போகிறோம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் நூலகத்தை தான் வந்து பார்த்துனாங்க. அதோட இப்போ வந்து இந்த மே மாதத்தில் இப்படியான நிகழ்வுகளும் இடம்பெறுறது எங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நூலகம் வந்து திறந்து வைக்கப்பட்டது உண்மையிலே மிச்சம் சந்தோஷம். ஏன்னு சொன்னால் நம்முடைய கல்வி வளத்தையும் அறிவுகளையும் பெருக்கக்கூடியமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ நிறைய கிராமப்புறங்கள்லையா பாடசாலைகள்லையா வந்து சிறிய நூலகங்கள் இருந்தாலும் அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான நமக்கு தேவையான புக்ஸுகள் வந்து சில சந்தர்ப்பங்களில் கிடைக்கப்படுறது. ஆனால் இப்படி ஒரு பெரிய ஒரு நூலகம் வந்து இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அனைத்து புக்ஸுகளையும் வந்து நம்ம இலகுவாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதோட வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன். திரும்ப உங்களுக்காக வேண்டி திரும்ப நான் உள்ளே போயிட்டு காட்ட போகிறேன். நாங்கள் வந்து ஸ்மார்ட், அதாவது சாஃப்ட்வேர் மூலமாக வந்து நம்ம இலகுவாக வந்து புக்ஸுகளை தேடிக்கொள்ளலாம், நமக்கு தேவையான புக்ஸுகளை பெற்றுக்கொள்ளலாம். எல்லாமே வந்து இலகுவாக இருக்குது. நம்ம இங்கிலீஷ் மொழியில் தொடரணும்னா இங்கிலீஷ் மொழி, தமிழ்னு சொன்னால் தமிழ், சிங்களம்னு சொன்னால் சிங்களம், இப்படி நம்ம எல்லா மொழிகள்லையும் வந்து நம்ம அதை வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ அந்த வகையில் உண்மையிலே மிச்ச சந்தோஷம். இதை வந்து நாங்கள் நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். இந்த நூலகம் வந்து எந்த ஒரு அரசியல்வாதியாக கொண்டு வரப்பட்டது இல்லை, ஒரு யார் நபரால் கொண்டு வரப்பட்டது. ஏனென்றா ஒரு குறிப்பிட்ட வாரங்களுக்கு முன்னாடி வந்து நிறைய விமர்சனங்கள், நிறைய பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருந்தது. அந்த வகையில் நாங்கள் போட்ட வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையான் என்கின்ற அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்த பொது நூலகத்தை வந்து இந்த இடத்த வந்து கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு இந்த நூலகத்தை வந்து கட்டட வளர்ச்சிக்கு வந்து நிதி போதாமல் இருந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஏனைய அரசியல் கட்சிகளும் வந்து இதுக்கு ஒரு பங்களிப்பு செலுத்தினது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இறுதியாக வந்து இதை வந்து முடிக்கிறதுக்கும் இதை வந்து திறப்புலா செய்யறதுக்கும் திரும்ப வந்து அப்படியே ஒரு கொஞ்சம் காலம் போய் அப்படியே ஸ்டொப் ஆகி நின்ற வேளையிலே இப்போ அனுரகுமார் திசாநாயக்க அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய கையால் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்குள்ளேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள் எல்லாமே வந்து முடிக்கப்பட்டது. அதாவது ஒரு சில நாட்களுக்குள்ள தான். சரி, ஓகே, நான் வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து பேச விரும்பல. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்கள் இருந்து மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்கள்ல எல்லாம் இருந்து நிறைய மக்கள் வந்திருக்கின்றாங்க. வந்துன்னு சொன்னால் அவங்களுக்கான அந்த பஸ் சேவை வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டு அவங்களை வந்து ஏற்றி வந்திருக்கின்றாங்க. இப்போ பெபர் மைதானத்தில் வந்து அந்த மீட்டிங் வந்து போய் கொண்டிருக்குது. ஓகே, நம்ம முதலாவதாக பொது நூலகத்தை வந்து சுற்றி பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். பொது நூலகம் மட்டக்களப்பு வணக்கம் எல்லாம் அடிச்சிருக்காங்க. மேலே நல்லா இருக்குது. இது வந்து ஒரு ஹால். இப்போ நம்ம லைப்ரரி சுற்றி பார்க்க போனால் அப்படி ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காட்டுறேன். இந்த பக்கம் அப்படி போனோம்னு சொன்னால் நம்ம அந்த வந்த வழி இருக்குது முன்முகப்பு. இந்த பக்கம் போனோம்னு சொன்னால் இந்த பின் வழி, அதாவது பெபர் மைதானத்துக்கு பின்னால் வரக்கூடிய வழி. சிசிடிவி எல்லாம் பூட்டி எல்லாமே வந்து பக்கமாக இருக்குது. இந்த இதுக்குள்ளேயும் வந்து நிறைய புக்ஸ்கள் இருக்குது. இது இந்த கணினி, விஞ்ஞானம், அறிவு மற்றும் முறைமைகள் சம்பந்தமான புக்ஸ். இந்த பக்கம் சமயம், ரிலிஜியன் சம்பந்தமான புக்ஸ். இந்த பக்கம் லாங்குவேஜ்,
மொழி சம்பந்தமான புக்ஸ் இந்த பக்கம், டெக்னாலஜி தொழில்நுட்பம் சம்பந்தமான புக்ஸ் அந்த பக்கம், இலக்கியம் சம்பந்தமான புக்ஸ், இப்படி நிறைய புக்ஸ்கள் இருக்குது. சரி, ஓகே, நம்ம இப்போ வெவ்வேறு மைதானத்துக்குள்ளே போவோம். இதில் வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் இதில் வந்து நம்ம டச் பண்ணி நமக்கு என்ன புக்ஸ் வேணும்னு எடுக்கலாம், சர்ச் பண்ணலாம். வெப்சைட் இந்த இதில் வந்து நமக்கு இதில் வந்து இந்த அறிக்கை அபவுட் கலெக்ஷன், கேட்லாக், சர்வீஸ், எவெண்ட்ஸ், ஹெல்ப், கான்டாக்ட், அப்படி எல்லாமே இருக்குது. நமக்கு என்ன சம்பந்தமான இப்போ தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம இதில் இந்த சாஃப்ட்வேர் ஊடாகவே நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இனி வந்து அட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து புக்ஸ் தேடுறாலே தமிழ் நிறைய தேடலாம். என்ன என்ன எவ்வளோ புக்ஸ்கள் இருக்குது, டச் பண்ணிட்டு தமிழில் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து இதையெல்லாம், இங்கிலீஷ்ண்டா இங்கிலீஷ், சிங்களம்ண்டா சிங்களம், அப்படி வந்து கொண்டு வந்தது மகிழ்ச்சி. என்ன உண்மையிலே புதுநூலகத்தில் வந்து உங்களுடைய அறிவை வந்து கண்டிப்பாக வந்து வளர்த்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இது வரைக்கும் எல்லா இடங்களையும் லைப்ரரி நீக்கி இருந்தாலும் இப்போ சில வேலைகளில் நம்ம தேடுற புக்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்கிறது. அதுலேயும் வந்து அப்படி புக்ஸ் கிடைக்கலாம். அந்த புக்ஸில் வந்து எல்லா விடயங்களும் சில நேரங்களில் இருக்கிறது. இப்போ இங்கே வந்து சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லா புக்ஸையும் வந்து நீங்கள் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதோட வந்து உங்களோட அறிவையும் வந்து வளப்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, நீங்கள் நேரடியாக வருவீங்க, வரக்குள்ள உங்களுக்கு அது நேரடி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் வந்து இன்னும் கூடுதலாக கிடைக்கும். என்ன ஜெனிஸ் ஏதாவது உங்களுக்கு புத்தகம் வேணுமா? இல்லை, நம்ம நெக்ஸ்ட் அதெல்லாம் ஓகே, இந்த பாருங்க வரவேற்புகள்லாம் வந்து அடிச்சு சூப்பராக இருக்கு. வணக்கம், வெல்கம். பொது நூலகம் மட்டக்களப்பு. இந்த பக்கமாக வந்து பஸ்கள்லாம் வந்து ஃபுல்லாக அப்படிலாம் இல்லை கிடக்கு. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை போக்குவரத்து சபையினுடைய அந்த சிவத்த கலர் பஸ், ப்ரைவேட்டாகவும் நிறைய பஸ் வந்து இந்த அப்படியே ரோட் ஃபுல்லாக வந்து கிடக்குது. நாங்கள் இப்போ நிற்கிறது இந்த பின்பக்கமாக நிற்கிறோம். அதாவது அந்த கச்சேரிக்கு பின்பக்கமாக வந்தோம்னு சொன்னால் அந்த முகப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கும். அந்த பக்கம் அந்த வெவ்வேறு மைதானத்துக்கு பின்னால் வந்தோம்னு சொன்னால் அதுதான் அந்த மட்டக்களப்பு இந்த பொது நூலகத்துக்கான முகப்பு. சரி, அப்படி நம்ம போவோம். இந்த நூலகத்தை சைட்டாக இருந்து பார்த்தோம்னா இந்த வியூலாம் இருக்குது, சைட் போஸ். நானும் நம்மளுடைய நண்பன் ஜினிஷும் வந்து நாங்கள் இந்த போய்கொண்டிருக்கோம். ஆனால் இது ஃபுல்லாக கட்டி முடியல இந்த பக்கம். அதான் இன்னும் நிறைய வேலை இருக்குது. செம்ம வெயில் அடிக்குது. ஜனாதிபதிட்ட போய் நம்ம மனு ஒன்று கொடுப்போம். நல்லா இருக்குதா? ஏண்டா குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்குள்ளே இவ்வளோ வேலை குயிக்காக முடிஞ்சு. இதான் வந்து பொது நூலகத்தினுடைய முன் வாசல். இந்த பார்க்குறது நீங்கள் இந்த முன் வளாகம். இதில் வந்து இந்த பூக்கன்றுகள்லாம் வைத்திருக்காங்க. அந்த பக்கம் அந்த நீர் தடாகம். வேற இன மத அந்த நல்லிணக்கத்தை பேணணும் பண்ணி சொல்லி இங்கால ஜேசுநாதர் சிலை வச்சிருக்காங்க. இங்கால சரஸ்வதி தாய். அதான் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பாருங்க, நூலகத்துக்கிட்ட இருந்து நாங்கள் அந்த பின் வழியாலே வந்து இந்த வெவ்வேறு மைதானத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கின்றோம். ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது அவசர தேவைக்காக. இதால நம்மளை விட மாட்டாங்கன்னா எந்த பக்கம் தானே மக்கள் போறதுக்கான வழியா தானே.
என்ட்ரன்ஸ் ஆகி போகணும். பக்கமா சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்காங்க. நம்ம நாள் உள்ளோட இல்லை, இந்த மைக் வாய்ஸ் வச்சிருந்தாலும் அந்த பக்கம் செக் பண்ணி தான் வந்து முன்னுக்கு விடுறாங்க. கூட்டத்தை பாருங்கள். அப்படியோ இந்த சாப்பாட்டு பாக்ஸையும் பாருங்க. நீங்க சாப்பிட்றது அமந்தமாயிருக்குது. பாப்போம் இல்லைண்ணா வச்சிருக்காங்க. நீ பாப்போம் தண்ணி போத்தலும் சோரண்டி வாது சோட்டிஸ். அப்ப அங்கால டிபார்ட்மெண்ட் சோரண்டி நினைக்கிறேன். எங்கால அது 2 டிபார்ட்மெண்ட் தான் எல்லாம் உண்டு. வேணா எல்லாம் உண்டு தானே ஐயா? என்னையா கறிமணிசும் கேக்கும் பிஸ்கெட் ஐயாவுக்கு பசிக்குதுன்னு ஐயா. ஓமாம் பில்லாண்டோட 50 100 300 350 சாகம் வச்சிருக்காங்க ஒரு ஆளு. அதோட என்ன உறுதி ஒன்று இருந்தது, அது வேற. அது வேற. විශ්වමාත්‍රමෙන් පුරා කිරීමේ ක්‍රියාන්විතය සාර්ථකව ක්‍රියාත්මක කරමින් අද දවසේදී නැගෙනහිර පළාතේ අතිපූජ්‍ය මහා සංඝරත්නයේ පූජ්‍යතුමාලා ඒ සියලු දෙනා පිරිවරා ගනිමින් මේ ක්‍රියාන්විතය ආරම්භ කිරීම සඳහා ජනතාව පෙළගැස්වමින් அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதி அவர்கள் வந்து இப்போதான் இந்த வந்திருக்கின்றாங்க மேடைக்கு. பக்கத்துல நிக்கிறது முகமது நிசாம் பாத்திமா நதா தங்கச்சி நின்றோடு இருக்காங்க. 1 வருடங்களுக்கு முன்னாடி 1.5 வருடங்களுக்கு முன்னாடி தங்கச்சி வந்து பார்த்துருப்பீங்க. சைக்கிளிங்ல வந்து அதாவது மட்டக்களப்பில இருந்து கொழும்பு நோக்கி ஜனாதிபதி சந்திக்கிறதுக்காக வேண்டி போயிருந்தவங்க. இந்த போதைப் பொருளை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிறுமியா. அப்ப அந்த வகையில அவரை அனுரகுமார் திசாநாயகனுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி சந்திக்கிறதுக்காக வேண்டி அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கப்படல. இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனு ஒன்று கொண்டு வந்திருக்காரு, தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சிங்களத்திலையும் 3 மொழியிலையும். அப்ப இதை வந்து ஜனாதிபதி கையில வந்து கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி. அப்ப இதற்காக வந்து நிறைய உத்தியோகஸ்தர்கள் நிறைய அதிகாரிகளை சந்திச்சும் அவருக்கான அந்த அப்ரூவல் வந்து கிடைக்கல. அப்ப எப்படியாவது ஜனாதிபதியை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நிற்கிறாங்க. அப்ப தங்கச்சி என்ன சொல்ல விரும்புறீங்க? ஜனாதிபதியை சந்திச்சா பெரிய வாய்ப்பு அதிகம். இந்த டைம்ல கிடைக்காது, இனி கிடைக்காது, டைம் ஒன்றும் கிடைக்காது. நாங்க இதுக்கு முதலும் இது போட்டோம், லெட்டர் போட்டோம், அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. கொழும்புக்கு போய் கிடைக்கல, லெட்டர் போட்டும் கிடைக்கல. இங்க வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு சொன்னா எனக்கு கிடைக்காத சான்ஸ் இது மட்டும்தான். எந்த இடத்துலயும் இப்படி ஒரு இது நடக்கிறல்ல. நான் நேற்று எல்லாம் இங்க வந்தேன், போலீஸுக்கு போனேன், SSP சார் PST சார் எல்லாம் சந்திச்சு நான் கேட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க இல்ல அப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்காதுன்னு சொல்லி. இது 10 நாளுக்கு முதல்ல இருந்து இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்களா எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஜனாதிபதி வாரத்துக்கு முதல்ல தான் எங்களுக்கு தெரியும். நேற்று தான் எனக்கு நான் தெரியும் ஜனாதிபதி பார்த்தோம் மட்டக்களப்பு வாராருன்னு சொல்லி. அப்ப நான் எல்லாம் செஞ்சு பார்ப்போம் ஜனாதிபதி சந்தி ஒரு ஏற்பாடு கிடைக்குமான்னு பார்த்தேன்னு கிடைக்கல. இந்த இடத்துல எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னா பெரிய வாய்ப்பு அதிகம் வந்து சொன்னா ஒரு பெண்ணாக மட்டும் இல்லாம ஒரு சிறுமியா ஒரு பாடசாலை மாணவரா இருந்து தங்கச்சி வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து 1.5 வருடங்களுக்கு முன்னாடி செய்து முடிச்சவங்க. அப்ப அந்த டைம்ல வந்து பிரதமரை சந்திச்சீங்க. பிரதமரை சந்திச்சோம். அப்ப அந்த டைம்ல வந்து ஜனாதிபதி அந்த உரிய இடத்துல இல்லாததால சந்திக்க முடியாம போயிடுது. அப்ப இறுதியா வந்து அப்ப இவ வந்து எடுத்துக்கிற ஒரு ஆப்ஷன் எப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நின்று அவ வந்து இந்த லெட்டர் இந்த மனுவை வந்து தூக்கி காட்ட போகின்றாரு நம்முடைய ஜனாதிபதியை நோக்கி. அப்ப அவரு சில வேளையில் அவருடைய கண்ணில் பட்டு அவர் அழைத்தாருன்னு சொன்னா அழைக்கலாம், இல்லைன்னு சொன்னா சந்தர்ப்பம் எவ்வாறு எப்படி வரப்போன்னு தெரியல. அப்ப ஓகே நாங்க என்ன சொன்னா நீங்க அந்த போதைப் பொருள் ஒழிக்கிற சம்பந்தமான ஒரு இதை எடுத்து நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு மேல அது வாழ்த்துக்கள். கண்டிப்பா வந்து எல்லாமே எல்லோடைய நடக்கும். ஓகே பாப்போம் என்ன நடக்க போகுதுன்றது. இந்த மனு ஜனாதிபதி கையில சேரணும் என்று நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். எங்களால் முடிய சப்போர்ட்டை நாங்கள் இந்த இடத்துல இருந்து என்னென்ன தர முடியுமோ இந்த வீடியோவை தாண்டி வந்து கொண்டிருக்கோம். சரியா?
நச்சு போதைப்பொருள் அச்சுறுத்தலானது நமது தேசத்தின் வளமான எதிர்காலத்தில் நிறைவு விளைவிக்கும் தேசிய அனர்த்தம் வைத்த போது உருவாக்கியுள்ளது. அதிலிருந்து எமது சமூகத்தை முற்றுமுழுதாக விடுவித்தலானது தற்போது நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாகும். உதவுவோம் என்றும் உறுதி செய்கின்றோம், சத்தியம் செய்கின்றோம். அத்துடன் நச்சு போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு அதிலிருந்து மீள்வதற்கு உதவுவோம் என்றும் அவர்களை மீண்டும் சிறந்த ஒரு சமூக வாழ்க்கைக்கு திசை திருப்புவதற்கு உதவுவோம் என்றும் உறுதி செய்கின்றோம், சத்தியம் செய்கின்றோம். 2026 ஆண்டின் மே மாதம் 20ஆம் தேதி முழு நாடுமே ஒன்றாவது என்ற தேசிய செயற்பாடு மட்டக்களப்பு மாவட்ட விழிப்புணர்வு திட்டத்தின் போது எவ்வாறு அளிக்கப்படும் இந்த உறுதிமொழியை எமது தாய்நாட்டிலிருந்து நச்சு போதைப் பொருட்களின் அச்சுறுத்தல் முற்றுமுழுதாக ஒழிக்கப்படும் வரை கைவிடப்படாத தேசிய பொறுப்பொன்றாக கருதி செயல்படுவோம் என்று உறுதி செய்கின்றோம், சத்தியம் செய்கின்றோம். நன்றி. සිංහල භාෂාවෙන් මේ ප්‍රතිඥාව මගෙන් සමග අපේ ගරු ජනාධිපතිතුමා ප්‍රමුඛ සම්භාවනීය අමුත්තල සමග අපි සියලු දෙනාම මේ ප්‍රතිඥාව ලබා දෙමු. ශ්‍රී ලංකාව ඔබ මම ආදරය කරන අපගේ ගෞරවනීය මාතෘ භූමියයි. මේ වන විට විෂමද්‍රව්‍ය වදුර විසින් අප දේශයේ අනාගතය පිළිබඳ මෙම අභියෝගයේ ජය ගැනීම සමාජයක් ලෙස අත්හළ නොහැකි වගකීමක් බව අපි පිළිගනිමු. මෙකී විෂමද්‍රව්‍ය වදුර විසින් අප සමාජයේ ආර්ථික පැවැත්මද සෞඛ්‍ය සම්පන්න ජීවිතයද ගරු ජනාධිපතිතුමා සමග එක්ව අපේ මාතෘ භූමියේ එළවී ඇති ධර්මතුම සංකේතයක් ලෙස වර්තමානයේ අසමද්‍රව්‍ය වදුර ඒ හඳුනාගන්නේ අයිතිකාරිය බදලගේ අපේ අනාගතයේ තරපරකට දිනෙන් දින විනාශය කරගෙන යන්නේ මුළු සමාජ විද්‍යාවේම විදගත බවක් අපි අවබෝධ කරගනිමු. එය එක් පුජ්‍යලේ කුරුලේ සමස්ත සමාජයේ පවුලක බලන්නේ බව හඳුනාගනිමු. ඒ සඳහා මුළු රටේ ආර්ථිකයේ බලපාන විවේචනයේ තුරන් කිරීම සඳහා නායකත්වය ලබා දෙන ශ්‍රී ලංකා ප්‍රජාතන්ත්‍ර සමාජවාදී ජනගහනයේ ජනාධිපති අනුරකුමාර වඩනගව ඉදිරියේ සමග ආරම්භ කිරීමට நதா தங்கச்சி வந்து முன்னுக்கு போய் கொண்டிருக்காவா. அது நான் முன்னுக்கு போய் அந்த ஜனாதிபதியோட கண்ணில் படுறதுக்காக அந்த அவரோட மனுவை வந்து தூக்கி காட்ட போகிறாவு. பாப்போம் என்ன செய்ய போகிறாரு. ஜனாதிபதியோட கண்ணில் படுற மாதிரி அந்த மனுவை வந்து கையில் இருந்து தூக்கி காட்ட போகிறாங்க. பார்ப்போம். ஜனாதிபதி வந்து நிறுத்தி கொண்டிருக்கார். பிள்ளை வந்து நின்று கொண்டிருக்குது. वर्तमान பிள்ளை வந்து அங்கே நிற்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கார்டு அவங்ககிட்ட வந்து சொல்கிறாரு. அவங்களும் ஏதோ பேசி கொண்டிருக்காங்க. பார்ப்போம். சரி, ஓகே. நான் ஃப்ரெண்டு சொன்னால் நாங்கள் ஒரு 3:45 இப்போ 4 மணி ஆகுது. நாங்கள் தூரத்துக்கு போகணும். அப்போ போகிறதுக்காக வேண்டி நின்று கொண்டிருக்கேன். நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய மக்கள் வந்து நின்று கொண்டிருக்காங்க. போகிறதுக்கு ஒரு தெரியும் விடுறாங்க இல்லை, நான் உண்மை. இப்போ வீடியோ எடுக்க விடுறாங்க இல்லை, நாங்கள் மறைப்பில் வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். இப்போ ஓகே, என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து அதிகமாக பேசணும்னு சொன்னால் இல்லை வீடியோ பார்த்துட்டு எங்களை இதுக்குள்ளே ஓட்டுருவாங்க. இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொண்டுட்டோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி ஏன்னு சொன்னா வாங்க ஐயா, இந்த வயசான ஐயா நம்ம வந்து நின்று ஓட்டுறோம். இங்க பாருங்க ஐயாடா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னு சொல்லியும் ஐயா வந்து விடுறாங்க இல்ல. வணக்கம் ஐயா, எந்த இடத்துல வந்தீங்க? ஹொக்கிவில். இப்ப நீங்க போறதுக்கு வண்டி படத்தை எத்தனை எவ்வளவு நேரம் கூட நின்று ஓட்டுறீங்க? ஏன் விடுறாங்கல்ல உங்களை? போகல அந்த
மீட்டிங் முடியும். மீட்டிங் முடியணும் சின்ன பிள்ளைல வந்து ஐயா வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னன்னு சொன்னா இங்க வந்து பஸ் அரேஞ்ச் பண்ணி தான் வந்து இப்ப மக்களையும் வந்து கூட்டி வந்தாங்க. இப்ப சில மக்கள் வந்து அவங்களாகவே விருப்பப்பட்டு வந்திருக்கின்றாங்க. சில பேர் வந்து அந்த பஸ் அரேஞ்ச் பண்ணி இங்க கூட்டி வந்தும் அவங்க வந்து திரும்ப போகணும்னு இப்ப எப்படி சொல்ற பாருங்க. எங்க போறதுக்கு நீங்க வந்தீங்க? எங்க போறது? வீட்டு வரதுக்கு வந்திருக்காங்க போடுறாங்க. இதே மாதிரி அந்த பக்கமா அந்த முஸ்லீம் அக்காவை நின்று இருக்காங்க. அவங்கள வந்து வீடியோல காட்டிலாது நிறைய தம்பியாக அண்ணாக்கள் நின்று இருக்காங்க. அவங்களே நம்ம வீடியோட அவங்க நாங்க வரலன்னு சொன்னாங்க. இந்த போறாங்க பின்பக்கம் காட்டுங்க. அப்படி பின்பக்கம் காட்டுங்க. அவங்களுக்கு காட்டுங்களேன். அந்த போய்கொண்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கம் நின்று நிக்காங்க. அப்ப அந்த வகையில இப்படியான நிகழ்வுகள் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுது மனவேதனைக்குரிய விஷயம். சரி, ஓகே. இப்ப எங்களையும் விட மாட்டாங்க தான். நாங்களும் போறதுக்காக தான் வந்து நாங்க ரெண்டு ஒரே முடிச்சுட்டா போகணும். அதுக்கடையில என்னென்ன கிளிப்புங்களாலும் வீடியோ எடுத்துக்க முடியுமோ எடுத்து காட்டுறேன். அதோட வந்து நிறைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. அதுல வந்து இப்போ ஆளுங்கட்சிகளுடைய உறுப்பினர்களா இருக்கட்டும், வேறு அதிகாரிகளா இருக்கட்டும், நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல இருந்து நாங்கள் மனு கொடுக்கணும், எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற பிரச்சனையை சொல்லணும் வந்து இங்க வந்திருக்காங்க. ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் மாதிரி இப்போ அவங்களே என்னன்னு உள்ள இப்போ தெரியும் இந்த மனு கொடுக்கக்கூடிய மனு ஏற்பாடுகள் செய்திருக்கலாம். அதையும் செய்யறத அப்படியான ஏற்பாடுகளும் செய்யல் என்ற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு அந்த நலா தங்கச்சிக்கு நடந்த வச்சு பார்த்தா. சரி, ஓகே. ஐயாவுக்கு இப்ப எத்தனை வயசு? இப்ப எனக்கு 76 வயசு. அப்ப 76. தங்கச்சி எத்தனை வயசு? 10. இப்ப வீட்டை ஓரத்துக்கு நீங்க எத்தனை மணி தேவை முடிவு நிக்கீங்க? கண்ணேர் நிக்கீங்க. விடுறாங்க இல்லையா உங்களை? என்ன சொன்னாங்க? பாருங்க இப்படியான இது நடக்குது. என்ன சொல்றது தெரியல. சரி, ஓகே. நாங்களும் இந்த வீடியோ இப்போதைக்கு முடிச்சு கொள்றோம். இல்லைன்னு சொன்னா பாப்போம் என்ன நடக்க போன்னு தெரியல. நான் எங்களையும் விட மாட்டாங்க. நாங்கள் அந்த இடத்த போய் நின்றுது. இதுக்கு மேலதிகமாகவும் ஏதாவது வீடியோ கிளிப்புகள் உங்களுக்காக அட் பண்ண முடிஞ்சு அட் பண்ணி கொள்றேன். இல்லைன்னு சொன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்கின்றேன். இன்னொரு வீடியோ சந்திப்போம். கண்டிப்பா உங்களுடைய கருத்தை வந்து என்னோட கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கும் உங்களோட இருந்து விடைபெறும் நான். பாய். பாதுகாப்புக்காக கவச வாகனங்கள்லாம் இந்த நிறுத்தப்பட்டிருக்கு வீதி ஓரமாக. போஸ்ட் ஆஃபீஸ் ஆயிட்டா சரி விளக்க மாட்டேன்.